சென்னை நகரில் 100 ஆண்டுகள் பழமையான மரங்களை பதிவு செய்ய வெளியிடப்பட்ட புத்தகத்தின் பெயர் என்ன? What is the name of the book released documenting 100-year-old trees in Chennai? 100-year-old trees of Chennai. 100-year-old trees of Chennai புத்தகம் எந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும்? The book 100-year-old trees of Chennai is part of which mission? Green Tamil Nadu mission. மத்திய அமைச்சரவை எந்த விமான நிலையத்திற்கு சர்வதேச அந்தஸ்து வழங்க ஒப்புதல் அளித்தது? Which airport was granted international status by the Union Cabinet? Madurai Airport. 2026ஆம் ஆண்டில் கொல்கத்தாவில் துர்கா பூஜா திருவிழா எப்போது நடைபெறும்? When will the Durga Puja festival be observed in Kolkata in 2026? October 17th to 21st. இந்தியாவில் சீட்டா எண்ணிக்கை 53ஆக உயர காரணமானது எந்த சீட்டா? Which cheetah gave birth to cubs, increasing India's cheetah population to 53? Jwala. சர்வதேச பெண்கள் நீதிபதிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? When is the International Day of Women Judges observed? March 10th. புகைப்பிடித்தலை தவிர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் No Smoking Day எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? When is No Smoking Day observed? March 11th. கற்றணை தூரும் அறிவு சிலை எங்கு நிறுவப்பட்டது? Where was the கற்றணை தூரும் அறிவு statue unveiled? Marina Beach. கற்றணை தூரும் அறிவு என்ற பெயர் எதிலிருந்து பெறப்பட்டது? The name கற்றணை தூரும் அறிவு is derived from which source? திருக்குறள் couplet. கற்றணை தூரும் அறிவு சிலையை நிறுவிய நிறுவனம் எது? Which organization installed the கற்றணை தூரும் அறிவு statue? தமிழ்நாடு Textbook and Educational Services Corporation. தமிழ்நாட்டில் gig workers குறித்து ஆய்வு நடத்திய நிறுவனம் எது? Which body conducted the study on gig workers in Tamil Nadu? State Planning Commission. Gig workers ஆய்வில் மொத்தம் எத்தனை தொழிலாளர்கள் ஆய்வு செய்யப்பட்டனர்? How many gig workers were covered in the study? 255. Gig workers ஆய்வில் சென்னை நகரிலிருந்து எத்தனை தொழிலாளர்கள் இருந்தனர்? How many gig workers in the study were from Chennai? 154. Gig workers ஆய்வில் கோயம்புத்தூரிலிருந்து எத்தனை தொழிலாளர்கள் இருந்தனர்? How many gig workers in the study were from Coimbatore? 43. Gig workers ஆய்வில் மதுரையிலிருந்து எத்தனை தொழிலாளர்கள் இருந்தனர்? How many gig workers in the study were from Madurai? 58. தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக கூடுதல் பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர் யார்? Who was appointed to additionally discharge the functions of Tamil Nadu Governor? ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்தவர்? ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் was the governor of which state? Kerala. தமிழ்நாடு முன்னாள் ஆளுநர் R.N. ரவி தற்போது எந்த மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார்? R.N. ரவி has been appointed as governor of which state? West Bengal. R.N. ரவி தமிழ்நாடு ஆளுநராக பதவியேற்ற தேதி எது? When did R.N. ரவி assume office as Tamil Nadu governor? September 18, 2021. இந்தியா தற்போது சுமார் எத்தனை நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது?